நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கைட்டு சேனல் நண்பர்களே. இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, மாற்றுத்திறனாளிகள் இறந்து விட்டால் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கை கொடுக்கும் கை. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக குரல் கொடுப்போம். இணைந்திருங்கள் எம்முடன். நன்றி. நண்பர்களே, மாற்றுத்திறனாளிகள் இறந்துவிட்டால் இயற்கை மரணமாக 30,000 ரூபாயும், அதே மாற்றுத்திறனாளி விபத்தில் இருந்தால் 2 லட்சம் ரூபாயும் பணம் கிடைக்கும் என்று ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதற்கு கண்டிப்பாக மாற்றுத்திறனாளி நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். எப்படி தொழிலாளர்களுக்கான வாரியம், கட்டுமான தொழிலாளர்களுக்கான வாரியம், மீன்பிடி தொழிலாளர்களுக்கான வாரியம் இருக்கிறதோ அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான நலவாரியம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த நலவாரியம் சம்பந்தமாக ஏற்கனவே பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த நலவாரியம் பெறுவது எப்படி, நலவாரியத்தில் சேர்வது எப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கோம். இப்போ அநேகமாக இந்த 3 ஆண்டு ஆண்டுகளாக யாருக்கெல்லாம் வாங்குறீங்களோ அவங்க பூராமே அடையாள அட்டை பதிஞ்சு தான் இருக்குது, நலவாரியம் பதிஞ்சு தான் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்படி நலவாரியத்தில் பதிந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இறந்த பிறகு நான் ஏற்கனவே சொன்ன 30,000 2 லட்சம்ங்கிறது ஒரு 6 மாதம் கழிச்சோ அல்லது 1 வருடம் கழிச்சோ தான் வரும். ஏன்னா நீங்கள் இறப்புச் சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், சம்பந்தப்பட்ட வாரிசுதாருடைய வங்கி புத்தகம், இது போன்ற ஆவணங்கள் எல்லாம் இணைச்சு நீங்கள் கொடுக்கணும். அதே விபத்தில் இறந்தாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, எஃப்ஐஆர் காப்பி, இது போன்ற ஆவணங்களை இணைச்சு கொடுக்கணும். அதெல்லாம் உடனுக்குடன் கிடைக்காது, கொஞ்சம் காலமாகும். ஆனால் விபத்திலேயோ இயற்கை மரணமாகவோ இறந்தவங்க உடனடியாக அடக்கம் செய்வதற்கு, ஈமச்சடங்கு செய்வதற்கு முன்பணமாக தமிழக அரசு 5,000 ரூபாய் என்பது வழங்கி வருகிறது. இறந்தவுடன் குறிப்பாக ஒரு 2 அல்லது 3 தினங்களுக்குள், அதிகபட்சமாக அது ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறோம்னா இறந்த உடனே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது பெரும்பாலும் செய்கிறதில்ல. இருந்தாலும் 2 அல்லது 3 தினங்களுக்குள்ள சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளியின் உறவினர்கள் யாராவது ஒருவர் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் போய் எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தார், அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டா 5,000 ரூபாய் ரொக்கமாக கையில் கொடுப்பார்கள் என்று ஏற்கனவே ஒரு காணொலியில் நான் சொல்லியிருக்கேன். அதே தான் இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்னா போய் மாற்றுத்திறனாளி புக்கை காமிச்சாலே 5,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ அதில் புதிய நடைமுறையை கடந்த 24/11/25 அன்னைக்கு மாநில மாற்றுத்திறனாளிக்கான ஆணையர் வந்து வெளியிட்டிருக்காரு. ரொம்ப தாமதமாக தான் எனக்கு கிடச்சிது, இருந்தாலும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் பார்க்குறேன். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த 5,000 ரூபா இயற்கை மரணமோ அல்லது விபத்து மரணமோ ஆன பிறகு 2 நாட்களுக்குள்ளே அல்லது 3 நாட்களுக்குள்ளே மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் போனால் முன்பணம் கொடுப்பதற்கு பார்த்திங்கன்னா முதல்ல ஆதார் அட்டை ஜெராக்ஸு, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிக்கான நலவாரியம் பதிஞ்சிருக்கும் பாருங்கள், அந்த பக்கமும் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை ஜெராக்ஸு. இதுக்கு முன்னாடி நம்மளே கொண்டு போய் கொடுத்தா போதும். ஆனால் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாற்றுத்திறனாளி இறந்துட்டாருன்னு சொல்லி விஓஓ அல்லது கிளர்க்கு, இப்போ பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா கிளர்க்கு, இந்த மாதிரியான ஆளுகள்கிட்ட வந்து நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி பண்ணி இந்த சம்மந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி இந்த தேதியில் இறந்து விட்டார் என்பதை உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஓஓ இல்லைன்னா பஞ்சாயத்தில் கிளர்க்குன்னு சொல்லுவோம்ல, அவங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ல மருத்துவ சான்று, இவர் இறந்துட்டார்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் இறந்தாங்கன்னா அந்த சான்று கொடுப்பாங்க, அந்த சான்று நம்ம இணைச்சிக்கலாம் அப்படிங்கிறதான். இறந்து 3 தினங்களுக்குள் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து வாங்கிட்டு அந்த சம்மந்தப்பட்ட மாற்றுத்திறனாளிய உறவினர்கள்ட்ட உடனடியாக 5,000 ரூபாய் முழு பணத்தையும் அவங்க கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளிக்கான மாநில ஆணையர் வந்து அனைத்து மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்களுக்கும் உத்தரவிட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு புதிய தகவலாக இப்பொழுது நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி, ஏற்கனவே தெரிஞ்சவர்களாக இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் யாராவது இறந்துட்டாங்கன்னா ஆதார் கார்டு நகல், மாற்றுத்திறனாளி நலவாரிய எண் மற்றும் மாற்றுத்திறனாளி புத்தக அட்டை நகல், விஓஓ அல்லது கிளர்க்கு, ஊராட்சி செயலர்னு சொல்லுவோம்ல, அவங்க கையெழுத்து போட்டு இறந்தது உண்மைங்கிற சான்று அல்லது மருத்துவமனை சான்று, மருத்துவர்கள் இந்த மாதிரி இறந்துட்டாலும் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட். அதே மாதிரி இறந்த அன்னைக்கு போனாலும் சரி அல்லது 3 நாள் கழித்து போனாலும் சரி, அதிகபட்சம் 3 தினங்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து 5,000 ரூபாய் பணம் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதான் இங்கே உத்தரவு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உத்தரவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த உத்தரவை பின்பற்றி மாற்றுத்திறனாளிகள் பலனடைய வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலி தொடர்ந்து நண்பர்கள், இந்த காணொலி பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.